இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேக் லாக்டவுன் டைமில் நிறைய பேருக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதெல்லாம் நிறைய பேருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ், மைதா மாவு, அப்புறம் கோதுமை மாவு, இது எதுவுமே நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இது எதுவுமே நான் யூஸ் பண்ணாமல் ரொம்பவே சூப்பராக ஒரு கேக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதுக்கு நமக்கு அவன் எதுவுமே தேவைப்படாது. ஸோ இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 3 முட்டை எடுத்துக்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் பியோர் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு சூட்டபிள் கிடையாது. ஏன்னா நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதுக்கு பதிலாக நம்ம முட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். முட்டை நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 3 முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிடணும். இதில் உள்ள மஞ்சள் கருவையும் வெள்ளை கருவையும் தனியாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கணும். ஸோ பாருங்கள், ஒரு பவுலில் மஞ்சள் கரு மட்டும் நான் தனியாக எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு பீட்டரோ இல்லை நல்லா ஒரு கரண்டியோ யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நார்மலாக ஒரு ஸ்பூனே போதும். நான் விஸ்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மஞ்சள் கருவிலேயே கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு ஆட் பண்ணி லைட்டாக அந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து இதிலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட நீங்கள் 60 ml வரைக்கும் நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம இதில் வெனிலா எசன்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ வெனிலா எசன்ஸ்க்கு பதிலாக நான் லெமன் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த லெமன் நான் எதுக்காக ஆட் பண்ணுறேன் அப்படின்னா முட்டையினுடைய ஸ்மெல் கொஞ்சம் கூட இந்த கேக்கில் வராமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு பெரிய லெமனில் ஒரு 3/4 வாசி அளவுக்கு நான் சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்க போகிறேன். ஒருவேளை உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணாலுமே நீங்கள் இது கூட ஒரு 1/2 லெமனை நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கிறது நல்லது. ஸோ லெமனை பிழிஞ்சு விட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம பால் இதில் சேர்த்திருந்தோமோ அதே அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். 60 ml அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கணும். அதாவது 1/4 கப் அளவில் எண்ணெய். இது ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அடுத்து ஒரு சலடை வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தடில் நம்ம மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ ஆட் பண்ணுறதுக்கு பதுவாக நம்ம நல்லா ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு ஆட் பண்ணின பிறகு கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நான் கட்டியே சேராமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன்னு. இப்போ இதை ஓரமாக வச்சிடணும். அடுத்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த வெள்ளைக்கரு இருக்கு இல்லைங்களா, அதையும் நல்லா இந்த மாதிரி நுர பொங்குற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நல்லா இந்த மாதிரி வெள்ளைக்கருவை பீட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர்லாம் தேவைப்படாது. ஸோ இப்போ இது கூடயே பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். சர்க்கரை நீங்கள் ரொம்ப ஓவராக சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதே 1/2 கப் அளவுக்கு கரும்பு சர்க்கரை கூட நீங்கள் இதிலேயே ஆட் பண்ணுறதா இருந்தாலுமே பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா இந்த முட்டையை நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக பீட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் முட்டையை ரூம் டெம்பரேச்சர் எக் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா க்ரீமாக வரும். நீங்கள் முட்டையை ஃப்ரிட்ஜில் வச்சு டேரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வராது. அதனால் நீங்கள் இந்த கேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 5 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் முட்டையை வெளியே எடுத்து வச்சிடணும் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அப்படின்னா. பாருங்கள், வெள்ளை கருவி நம்ம நல்லா இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ இதை நம்ம ஆல்ரெடியே ரெடி பண்ணி வச்சுருந்த அரிசி மாவோட ஆட் பண்ணி ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு சிலருக்கு இந்த ரெசிபி முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம். சைனாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் கேக்கு இந்த மெத்தடில் தான் பண்ணுவாங்க. பட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டீம் பண்ணுவாங்க. நான் ஸ்டீம் பண்ணாமல் இதே கேக்கை வேறு மெத்தடில் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பேட்டரை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு கேக் டின்னில் நான் எல்லா பக்கமுமே ஆயில் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை அந்த டின்னில் ஆட் பண்ணிக்கணும். நம்ம எப்பயுமே பண்ணுற அதே பேக்கிங் மெத்தட் கிடையாது. நம்ம சீஸ் கேக்குக்கும் ரெயின்போ கேக்குக்கும் பண்ண அதே மெத்தட் தான். உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியராக வேணும் அப்படின்னா நீங்கள் ரெயின்போ கேக்கு கூட நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு பிளேட்டோ இல்லை நல்ல ஒரு கேக் டின்னோ எடுத்துக்கணும். அதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணி ஆட் பண்ணின பிறகு இந்த கேக் டின்னை அந்த தண்ணி மேலே வச்சு எப்பயுமே பண்ணுற அதே மெத்தட் போல் பேக் பண்ணி எடுக்கணும். கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு கடாயை நல்லா சூடு பண்ணிட்ட அப்புறம் கேக் தண்ணியோட இருக்கும் இல்லைங்களா, தண்ணியோட அந்த கேக்கை அப்படியே நல்லா பேக் பண்ணி எடுக்கணும். இது பேக் பண்ணுறதுக்கு 30லிருந்து 40 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் இதை அவனில் பண்ண போகிறீங்க அப்படின்னா 180 டிகிரிக்கு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அதே 180 டிகிரியில் 30 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான கேக் ரெடி ஆயிரும். இதே மெத்தடில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா
அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒயிட் கலரில் மட்டும்தான் வரும், இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரௌன் கலரில் வராது. ஸோ இப்போ பாருங்கள், நான் நல்லா பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. ஸோ வந்து கீழெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லோ கலரில் இருக்கும், மேலே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். இப்போ கேக்கும் ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் கேக் டின்லேருந்து டீமோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கத்தியோ இல்லை ஒரு ஸ்பேச்சுலாவோ வச்சுட்டு எல்லா பக்கமே நல்லா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் பட்டர் பேப்பர் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கேக் வந்து ரொம்பவே சூப்பராக வந்துடும். இதே மெத்தடில் நீங்கள் சுடு தண்ணி வச்சு இட்லி பாத்திரத்தில் நீங்கள் ஸ்டீம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒயிட் கலரில் கிடைக்கும். இந்த மாதிரி மேலே அந்த லேயரில் வந்து ப்ரௌன் கலர் உங்களுக்கு கிடைக்காது. ப்ரௌன் எல்லோ கலர்லாம் கம்ப்ளீட்டாக போய் கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகி கிடைக்கும். ஸோ இப்போ இதை நான் உங்களுக்கு வந்து பீஸ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ கூட நான் இதை உங்களுக்கு ரெண்டாக பிச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு எல்லா கேக்கையுமே பீஸ் போட்டு காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். யார் யார்கிட்டலாம் வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இல்லையோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த கேக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு கேக் தான். பேக்கிங் மெத்தடில் இன்னும் நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சீஸ் கேக் வீடியோவோ இல்லை வந்து நீங்கள் ரெயின்போ கேக் வீடியோவோ ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த கேக்கில் க்ரீம் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டர் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் வந்து இதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் வந்து பட்டர் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் நார்மலாக நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி ஃப்ரூட் ஜாம் கூட நீங்கள் அப்ளை பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கேக் ரெசிபி வந்து ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.